டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மத்திய அரசு கடிதம் அனுப்பிய போதே தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் இந்த சூழல் ஏற்பட்டிருக்காது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 60 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் மக்களை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கட்சி விவகாரம் போன்று இந்த விவகாரத்திலும் திமுக தூங்கியுள்ளது என விமர்சித்தார். தமிழகத்தில் இந்த திட்டம் நிச்சயம் வராது எனவும், இது தொடர்பாக தமிழக பாஜக பொறுப்பாளர்களும் மத்திய அரசை வலியுறுத்தி உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். ஆண்டு செப்டம்பர் மாதமே மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடிதம் மூலம் இதுபோல டங்ஸ்டன் திட்டம் கொண்டு வருவது சம்பந்தமான கடிதம் எழுதியிருக்கிறது. அன்றைக்கே இவர்கள் ஏற்கனவே அறிவித்தபடி, தமிழ்நாடு அரசாங்கம் தான் அறிவிச்சிருக்கு, பல்லுயிர் வாழ்கின்ற பகுதி பாதுகாப்பு பகுதிங்கிற நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த பகுதியில இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இங்கு ஜனத்தொகை அதிகமான பகுதி, விவசாயம் நடைபெறுகிறது, சமண படுகைகள் இருக்கிறது, அதனால இங்க டங்ஸ்டன் கொண்டு வரக்கூடாது இன்னைக்கு சொன்ன மறுப்பை அன்னைக்கே போட்டிருந்தாங்கன்னா இது டெண்டர் ஸ்டேஜ்லாம் இப்படி அலர்ட் ஆகி 60 நாளா மக்கள் சாலையில இந்த பகுதியில போராடுகின்ற நிலைமை வந்திருக்காது.